गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. பிரம்மனிஷ்டால் அவருடைய வாக்குனால இந்த பஞ்சமஸ்கந்தத்தை அத்தியுதமாக வர்ணிக்கிறார். என்ன ஆச்சரியம்னா, இந்த பஞ்சமஸ்கந்தத்தை நிறையா பாராயணம் பண்ணியிருக்கேன், நிறையா தடவை படிக்கும்போது நம்ம போகிற ஸ்பீடில் எவ்வளோ வரையும் அது நம்மளுக்கு புரியுமோ அது வரையும் புரிஞ்சுண்டு இதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு போவோம். இப்போ என்னென்னா, இப்போ உங்களுக்கு சொல்வதனால இதை உள்ளே புகுந்து விஸ்தாரமாக பார்க்கும்போது தான் பிரம்மனிஷ்டால் எப்படி எப்படிலாம் சொல்லியிருக்கார், இது இங்கே இந்த விதமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள முடிஞ்சுது. அதில் தான் நேற்றுக்கு இந்த மகாமேரு பற்றிலாம் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுட்டோம். இப்போ இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தையே பவித்திரமாக்குறதே நம்ம பாரத வருஷத்தில் இருக்கக்கூடிய இந்த கங்கையானவள் எப்படி பிறந்தா அப்படின்றது தான் இந்த அத்தியாயத்தினுடைய அந்த கங்கை பிரவகிச்சு எப்படி போகிறான்றது தான் சொல்கிறார் முழுக்க. இப்படி பார்த்தா இப்போ நம்மளுக்கு பெரியவாள்லாம் என்ன சொல்லியிருக்கா, குருநாதர் எல்லாருமே சொல்லியிருக்கா, இந்த வாமனாவதாரத்தில் அந்த மகாபலிக்கு அவருடைய அந்த கால்னால் 3 அடி அளக்கும்போது இடது காலானது அவர் எடுத்துன்னு போய் பிரம்மலோகத்துக்கு கொண்டு போயிட்டார். அந்த பிரம்மதேவன் அந்த பாதத்தை அவர் ஜலத்தை விட்டு அலம்புறார், இது பகவானுடைய திருவடின்னு. அப்படி அலம்பும்போது அந்த இடது கால் கட்டவரல்லேருந்து சில துளிகள் கீழே விழுந்து அதுதான் இன்றைக்கி மகாபிரவாகமாக கங்கையாக ஓடுறா அப்படின்றது பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. இங்கே பிரம்மனிஷ்டால் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, இவரும் கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்கிறார். இது எப்படி சொல்கிறாருன்னா, அந்த சத்தியலோகத்துக்கு போன பாதமானது என்ன பண்ணுறதுன்னா, அப்படி கொண்டு வைக்கும்போதே அதுக்கும் மேலே பரம பவித்திரமான ஆகாச கங்கையானது இருக்கான். அது ஆகாசத்திலே சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கு. இவர் இப்படி கொண்டு வைக்கும்போது என்னாச்சுன்னா, இவருடைய கால் மகிமை அந்த மேலே ஆகாச கங்கையானது பிளந்துண்டு அந்த அண்டத்துலேருந்து அது ஒரு இடத்துல ஒரு இருக்குது ஆகாசத்தில், அதை அப்படியே பிளந்துண்டு இவருடைய அந்த கால் கட்டவரலுடைய ஃபோர்ஸ்னால் அதை பிளந்துண்டு மேகம் வருஷிக்கிறதோன்னும் அந்த ஆகாயத்துலேருந்து பூமியில் அந்த மாதிரி அதை பிளந்துண்டு கங்கை ஆனவள் பிரவகிக்கிறா அப்படின்னு பிரம்மனிஷ்டால் இங்கே வர்ணிக்கிறார். அப்படி வர்ணித்து தான் அது ஆகாச கங்கையாக இருந்து அந்த கங்கை புறப்பட்டு வந்து அந்த கங்கையினால் இந்த பிரம்மதேவன் அந்த பகவானுடைய திருவண்டியை அலம்பி அதை அப்படியே பிரவகிச்சு ஓடுறான் தான் இந்த பஞ்சமஸ்கந்தத்தில் பிரம்மனிஷ்டால் இப்படி சொல்கிறார். அப்படி அவனால் பிரவகிச்சு வரா அப்படின்னு இது முதல்லையே அந்த சத்தியலோகத்துக்கும் மேலே இருக்கான் அந்த ஆகாச கங்கை. அந்த ஆகாச கங்கையானல் பிரவகிச்சு வரா, பிரம்மதேவனும் அதை சேவித்து அதனால் பகவானுடைய திருவண்டியை அலம்பினா அப்படியே அந்த ஆகாச கங்கையானவள் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ என்னென்னா, இந்த கங்கை இப்போ பகவானுடைய திருவடி ஸ்பர்ஷம் பட்டதுனால அந்த கங்கையானவள் இங்கே ஸ்தூலமாக வரும்போது நம்ம பூமியில் ஜலமாக இருக்கா, மேலே ஆகாச கங்கைன்னு சூக்ஷ்மமாக சஞ்சாரம் பண்ணிட்டு வரா அப்படின்னு நம்ம பிரம்மனிஷ்டால் சொல்கிறா. அப்படி பகவானுடைய திருவடியோடைய சம்பந்தப்பட்டதுனால எப்படி அந்த தாமரைப்பூவுடைய இதழ் எந்த கலரில் இருக்கும், அப்படியே அந்த சிகப்பும் இல்லாமல் ரோஸும் இல்லாமல் ஒரு கலரில் இருக்கும் பாருங்க, அந்த நிறத்தில் தான் அந்த சூக்ஷ்மமாக சஞ்சாரம் பண்ணிட்டு வராலாம். எங்கே அந்த ஆகாச கங்கையாக மேலே அந்த ஸ்பேஸில் அந்த சத்தியலோகத்துலேருந்து சஞ்சாரம் பண்ணிட்டு வரா. அப்படி வரும்போது அந்த சத்தியலோகத்துலேருந்து அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா, அடுத்ததாக துருவமண்டலம் இருக்குது. அந்த துருவமண்டலத்துக்கு வரா, அந்த துருவமண்டலத்தை தாண்ட போகிறா. அதை பார்த்த உடனே துருவசுவாமி தான் அவருக்கு சாஸ்வதமான ஸ்தானம். அவர் அந்த கிட்டத்தட்ட வைகுண்டம் பக்கத்தில் பிரம்மலோகம் பக்கத்தில் இருக்கார் துருவசுவாமி. அவர் அப்பப்போ போய் பகவானை பார்த்துட்டு வருவார். இந்த உலகம் இருக்கிற பரியந்த அவர் இருப்பாராங்க. கடைசியில் நீ சேர்வேன் தானே அந்த துருவஸ்தானத்தை கொடுத்தார் பகவான். அந்த துருவசுவாமி அங்கே இருந்துட்டு பகவத் ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கங்கையை பார்த்த உடனே துருவசுவாமிக்கு பரம சந்தோஷமாக, அஸ்மத் குலதேவதா சரணாரவிந்தோத கமிட்டின்னு என்னுடைய பிரபுவனுடைய பாதத்திலேருந்து புறப்பட்ட ஜலம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணும் கண்ணீருமாக தாரதாரையாக ரோமாஞ்சம் ஏற்பட்டு இது என்னாத்து தேடின்னு வருதே. பொதுவாக கங்கையை தேடின்னு எல்லாரும் போக வேண்டியிருக்கு, ஆனால் அந்த கங்கையானவள் என் மேலே ஆசைப்பட்டு பகவத் கிருப்பையினால் என்னாகும் தேடின்னு வருதே அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த கங்கையை சிரசா விபர்த்தி தலையினால் தாங்கி மேலே கீழே அனுப்புகிறாராம். அந்த கங்கையானவள் அடுத்த துருவமண்டலத்தில் சஞ்சாரம் பண்ணி அப்படியே மெல்ல 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 கீழே வரா. அப்படி கீழே வந்துட்டே இருக்கும்போது அடுத்ததாக சப்த ரிஷிகள் இருக்கா.
அந்த சப்தரிஷி மண்டலத்தில் வருது. அவர்கள் எல்லோரும் பகவத் தியானம் இப்படி பகவானே கத்தின்னு இருக்கிறவா எல்லாத்தையும் தியாகம் பண்ணினவர்கள். அவர்கள் பார்த்தார்கள் இந்த கங்கையை பார்த்து, ஆஹா உலகத்துக்கே பரம பவித்திரம், உலகத்தில் இருக்கிறவா எல்லாரையும் உத்தாரணம் பண்ணுறதுக்காக வந்திருக்கியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கங்கையை பார்த்து அவர்களும் நமஸ்காரம் பண்ணி அதில் ஸ்நானம் பண்ணுறார்கள். அப்படியே கங்கையானவள் பிரவகிச்சுட்டே வரா. அந்த கங்கையானவள் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வந்து அடுத்த சந்திரமண்டலம் கிட்ட வராலாம். அந்த சந்திரமண்டலத்தையும் தாண்டிண்டு இப்படி வளைச்சின்னு வரா. பொதுவாக இந்த பகீரதன் தபஸ் பண்ணி தான் அந்த கங்கையை கொண்டு வந்தார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், பிரசித்தமானது. இங்கே பிரம்மனிஷ்டால் போகிற போக்கில் அதெல்லாம் சொல்கிறதுக்கு அவருக்கு சமயம் இல்லாததுனால அந்த கங்கை பிரவகிச்சு ஓடுறதை மாத்திரம் சொல்லிட்டார். இங்கே எப்படின்னா இந்த கங்கை ஆனவள் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக மேலேந்து இறங்கி வராலாம் அந்த ஆகாச கங்கை. இது வந்து பகீரதன் தபஸ் பண்ணி வரா, அப்படியே பகீரதன் பின்னாடியே வரா. இந்த பகீரதனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இவன் தன்னுடைய முன்னோர்களை கரையேற்றணுன்றதுக்காக இந்த மாதிரி தேவலோகத்திலேயே ஆகாச கங்கைன்னு ஒன்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்குப்பா, அது பூலோகத்துக்கு வரல, அதை நீ பூலோகத்துக்கு அழிச்சுன்னு வரணும்னு சொன்ன உடனே தன் முன்னோர்களை கரையேற்றணுன்றதுக்காக அதை சூரியவம்சத்து ராஜா இந்த பூலோகத்துக்கு அழிச்சுன்னு வரான் அப்படின்றது இந்த பகீரதனுடைய கதை. அப்போ அந்த கங்கையானவள் இந்த பகீரதனை தொடர்ந்து வரா. தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்போது பூலோகத்துக்கு வரணும்னா, நான் ஆகாச கங்கை என்னை தாங்கிறதுக்கு இந்த பூலோகத்தில் யார் இருக்கா, நான் பூமியை சேர்ந்து அடிச்சுன்னு கொண்டு போயிட்டேன்னா என்ன ஆறுது அப்படின்னு திமிரா பேசின உடனே பரமேஸ்வரன் குறித்து தபஸ் பண்ணுறார். அந்த பரமேஸ்வரன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பிரத்யட்சமாகி சொன்ன உடனே பரமேஸ்வரனையும் சேர்த்து கொண்டு போகணும்னு கங்கையானவள் ஃபோர்ஸாக வராலாம். ஃபோர்ஸாக வந்தால் என்ன பண்ணார்னா, பரமேஸ்வரன் தன்னுடைய ஜட்டையை இப்படி ஒரு சுழட்டுறார். அந்த ஜட்டையில் அந்த கங்கையானவள் மாட்டின்ட்டான். இங்கே என்ன ஆச்சரியம்னா, இங்கே பகீரதன் ஸ்தோத்திரம் பண்ணுறது, பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணி விடுங்கோன்னு சொல்கிறதெல்லாம் சில நாட்கள். ஆனால் அங்கே கங்கை சுற்றுறது எப்படின்னா, கங்கை பொறுத்தவரையும் ஆயிரக்கணக்கான வருஷம் உள்ளே சுற்றின்னு இருக்கா அப்படின்னு இந்த டைம் லைனே மாறுறது. கங்கைக்கு வேறு டைம் லைன், இந்த பகீரதனுக்கு வேறு டைம் லைன். அப்படி ஏதோ ஆயிரக்கணக்கான வருஷம் உள்ளே மாட்டின்னு சுற்றுவது போல் அந்த தோற்றமானது அந்த கங்கைக்கு தோன்றது. அப்போ தான் அவருடைய திமிரானது அடங்கினதான் அந்த கங்கைக்கு. அப்புறம் வந்து இப்படி பகீரதன் பிரார்த்தனை பண்ணிட உடனே அந்த பரமேஸ்வரன் தன் ஜட்டையை பிச்சு போடுறார். அப்படி ஜட்டையை பிச்சு போடும்போது என்னாச்சுன்னா, அது 4 பிரவாகமாக பிரவகிச்சு ஓடுறது. அதுதான் சீதா, சக்ஷுகு, பத்ரா, கடைசியாக அலகநந்தா அப்படின்னு 4ஆக பிரவகிச்சு ஓடுறதுன்றதான் இதனுடைய கதை. ஆனால் இந்த பரமேஸ்வரன் பகீரதன் கதையெல்லாம் சொன்னால் இது ரொம்ப விஸ்தாரமாக எடுன்றதுனால பிரம்மனிஷ்டால் இங்கே சொல்லலை. இது பின்னாடி நவமஸ்கந்தத்தில் வரும் அந்த கதையெல்லாம். இப்படி இதை சொல்லி இந்த 4 பிரவாகமாக இந்த கங்கை ஆனவள் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே போய் இவ சேர்றா அப்படின்றதையும் மேலே பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். முதல்ல பிரிஞ்ச அந்த சீதா அப்படின்ற அந்த நதி, அவள் என்ன பண்ணுறான்னா, இந்த கந்தமாதனம் அப்படின்ற அந்த மலைகள்லாம் சஞ்சாரம் பண்ணி பத்ராஷ வருஷம் அந்த தேசம் அது மூலியமாக சஞ்சாரம் பண்ணி கிழக்கு சமுத்திரத்தை போய் அடையறா அப்படின்னு இந்த சீதையை சொல்கிறார். அடுத்ததாக இந்த சக்ஷுஸ் அப்படின்ற இந்த சக்ஷுகு அப்படின்ற இந்த பிரவாகம் நதியானது மால்யவான் அப்படின்ற அந்த பர்வதம் மூலியமாகலாம் சஞ்சாரம் பண்ணி கேத்துமாலம் அப்படின்ற வருஷம் அந்த தேச வழியாக மேற்கு சமுத்திரத்தை போய் அடையிறது. அடுத்ததாக பத்ரா அப்படின்ற அந்த பிரவாகம், அந்த நதியானவள் இந்த உத்தரகுரு தேசம் இது மூலியமாகலாம் சஞ்சாரம் பண்ணி வடக்கு சமுத்திரத்தை போய் அடையிறா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்ததாக இந்த தேந்திசை, இந்த தட்சிண திக்பாகத்தில் ஒரு நதி கிளம்புறாளாம். அவள் யாருன்னா, அவளுக்கு பேர் தான் அலகநந்தா அப்படின்னு பேர். பரமேஸ்வரனுடைய அலக்கத்திலேருந்து ஜென்மிச்சதுனால அவளுக்கு அலகநந்தா அப்படின்னு பெயர். அப்படி ஜென்மிச்சின்னு வந்து இந்த அலகநந்தா என்ன பண்ணுறான்னா, ஹேமகூட்டா தைமகூட்டானி அப்படின்னு மேலே கங்கோத்ரிக்கும் மேலேந்து அதை பிராரம்பித்து அங்கேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கங்கோத்ரி வந்து அங்கேருந்து அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு அலகநந்தாவாக கிளம்பி பதரிகாசிரமம் வந்து அந்த பதரிகாசிரமத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில பிரயாகங்கள்லாம் சேர்த்துண்டு பாகீரதி எல்லாம் சேர்த்துண்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அடுத்த ருத்ரப்பிரயாகத்துக்கு வந்து அந்த ருத்ரப்பிரயாகத்தில் இந்த கேதார்நாத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த மந்தாகினி நதியும் இந்த பத்ரிநாத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த அலகநந்தாவும் சேர்ந்து ருத்ரப்பிரயாகத்தில் சங்கமம் ஆறா. அந்த ருத்ரப்பிரயாகம் ரொம்ப விமர்சையான தேசம், அது ரொம்ப ஸ்நானம் பண்ணக்கூடிய இடம். இங்கே என்னென்னா, இந்த அலகநந்தா மீன் நதியாக பிரவகிச்சின்னு வருவா. இந்த பாகீரதி அப்புறம் ஒவ்வொரு நதியாக சேர்றாலோனோ அதை சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பாகீரதி மறைஞ்சிருவா. அந்த பாகீரதிக்கும் அலகநந்தான்னு பேர். இந்த கேதார்நாத்லேருந்து கிளம்பி வர அந்த மந்தாகிரி நதி எப்பயுமே ஸ்பட்டிகம் போல இருக்கும். அதான் ஆச்சரியமாக இருக்கும்.
பரமேஸ்வரன் மாதிரியே பரமேஸ்வரன் எப்படி சுத்த ஸ்பட்டிக சங்காசமாக இருக்காரோ, மழை காலத்துலேயும் அந்த ஜலமானது சுத்த ஸ்பட்டிகமாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா இந்த ஜலமானது கொஞ்சம் மண் கலந்து வந்துன்னு இருக்கும் அலக்கநந்தா. ஆனால் மந்தாக்கினி எப்போ வந்தாலும் ஸ்படிகம் போல் வரும். எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இது நடக்கும்? மழை எல்லா இடத்துலையும் தானே பெய்யும். இது பரமேஸ்வரன் சம்பந்தப்பட்டு வந்ததுனால பரமேஸ்வரன் போலே ஸ்படிகம் போல ஜலமானது இருக்கும். அது சேரும்போது தெரியும் நம்மளுக்கு. அப்படியே அந்த ருத்ரப்பிரயாக வரும்போது பார்த்தா அது ரெண்டும் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் மந்தாக்கினி பேர் மறைஞ்சிரும். அது அலக்கநந்தாவாக சஞ்சாரம் பண்ணிட்டு வரும். அப்படி சஞ்சாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி அந்த ரிஷிகேஷ பரியந்தம் இதுக்கு அலக்கநந்தா அப்படின்னு பெயர். ஏன்னா இது மலையிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலைகள்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இது நம்மளுக்கு ஒரு இடத்துல இறங்கும். இதில் எப்படி இந்த ஜலம் சஞ்சாரம் பண்ணிட்டு கீழ் நோக்கி வருது, பகவானுடைய சிருஷ்டி எப்படி இருக்கு பாரு அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். திடீர்னு பார்த்தா ஜலம் பக்கத்தில் இருக்கும், திடீர்னு பார்த்தா ஜலம் எங்கேயோ இருக்கும், திடீர்னு பார்த்தா ஜலம் மேலே இருக்கும். அப்படி இருக்கும் அந்த வழியானது. ஏதோ பகவத் சிருஷ்டி, அது பாட்டுக்கு அது நடந்துட்டுருக்கு. அப்படி போகிறது ஜலம், இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி வரும்போது அந்த ரிஷிகேஷத்தை தாண்டி அப்படியே பிரவகிச்சுன்னு ஜில்லுன்னு வரக்கூடிய அந்த அலக்கநந்தா ஆனவள் அந்த ஹரித்வார க்ஷேத்திரத்துக்கு வரா. அந்த ஹரித்வார் தொட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கங்கை அப்படின்னு பேர். ஏன்னா அந்த ரிஷிகேஷ பரியந்தம் மலையிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு அலக்கநந்தா. இந்த பூமிக்கு கௌஹு அப்படின்ற பேர் உண்டு. கௌஹுன்னா பசுமாடியும் சொல்லலாம், பூமியும் சொல்லலாம். அதனால் அந்த பூமியோடைய பேராக இருக்கக்கூடிய கௌஹு, காம் அப்படின்னா பூமியை நோக்கி, காம் கச்சதி இதி கங்கா அப்படின்னு சொல்வது போல் அந்த பூமியை நோக்கி அந்த பூஸ்பருஷம் படுற இடம் ஹரித்வார். ஹரித்வார் க்ஷேத்திரத்தில் பார்த்தா அந்த கங்கை பிரவாகமாக ஓடும். நம்ம ஸ்நானம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தா ஏதாவது ஒரு செங்கிலி அதை பிடிச்சிருந்தா ஸ்நானம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் மலையிலேருந்து கீழே இறங்கியிருக்கும் அந்த நதியான ஜலமானது. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஹரித்வார் க்ஷேத்திரத்தில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு. அப்படி ஜலமானது இறங்கி இதுலேருந்து போகிறா. இதுக்கப்புறம் இதுக்கு கங்கைன்னு பேர். இதை சொல்லிட்டு இத்தனை சீதா சக்ஷு பத்ரா இந்த நதிக்கெல்லாம் இது அப்படியே பிரவகிச்சு ஓடுறதுன்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த கங்கைக்கு மாத்திரம் பிரம்மனிஷ்டால் அதனுடைய மாஹாத்மியம் சொல்லும்போது எஸ்யாம் ஸ்நானார்த்தஞ்ச ஆகச்சதா பும்சா பதே பதே அஸ்வமேத வாஜபேயாதீனாம் ராஜசூயாதீனாம் பலம் நதுர்லபமிதி. இப்போ ராஜசூய யாகம்னா அது எவ்வளோ பெரிய யாகம். அது யாரோ எப்பயோ ஒரு பரம்பரையில் ஒருத்தரை பண்ண முடியுமா? அந்த ராஜசூய யாகம் தர்மபுத்திரர் பண்ணினார், அப்புறம் ராமச்சந்திர பிரபு பண்ணினார். இந்த மாதிரி ஒரு யுகத்துக்கு ஒருத்தர் 2 பேர் பண்ணக்கூடிய யாகம் அது. அந்த ராஜசூய யாகம் பண்ணினா என்ன பலனோ, வாஜபேய யாகமும் பிராமணர்கள் எல்லாரும் பண்ண முடியாது. வாஜபேயின்னு பேர் போட்டுக்கணும்னா அது ஒரு பெரிய யாகம். அப்படி ஒரு யாகம் வாஜபேய யாகம். அந்த யாகம் பண்ணினா என்ன பலனமோ, அஸ்வமேதம் பண்ணினா என்ன பலனோ, இப்படி அத்தனை பலனும் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு யாகம் பண்ணி தானே அதை சம்பாதிச்சுக்கணும். இந்த பகவானுடைய திருவடியில் சம்பந்தப்பட்ட இந்த கங்கையில் இந்த அலக்கநந்தால ஸ்நானம் பண்ணினோன்னா அந்த ஸ்நானம் பண்ணும்போது இந்த யாகங்கள்லாம் பண்ணினா என்ன ஒரு பலன் கிடைக்குமோ இதில் ஸ்நானம் பண்ணாலே கிடைக்கும் அப்படின்னு இந்த அலக்கநந்தாவை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறார். அப்படியே அந்த அலக்கநந்தா தான் ஹரித்வார் க்ஷேத்திரத்திற்கும் கங்கையாக பிரவகிச்சுன்னு அப்படியே பிரவாகமாக வரா. அப்படியே காசிக்கு அப்படியே நம்மளுடைய இந்த கலகத்தாலாம் தாண்டி அந்த கலகத்தா தாண்டி சமுத்திரத்தில் போய் சேர்றா. இந்த பகவான் திருவடியிலேருந்து கிளம்பின கங்கையானவள் அப்படியே வேல் லோகத்துலலாம் சஞ்சாரம் பண்ணி சூக்ஷமான இது வேறு டைமென்ஷனில் சஞ்சாரம் பண்ணுறா. அது பார்த்தா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, அந்த லோகங்கள்லாம் கண்ணுக்கே தெரியாது ஒன்றும். அந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணி இந்த பூமிக்கு வரும்போது இந்த ஸ்தூலமான ஜலத்து ரூபத்தை எடுத்துட்டு நம்மளெல்லாம் பவித்திரமாக்கிறதுக்காக இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வரா அப்படின்னு இந்த கங்கா ஜனகத்தை சொல்கிறார். அப்படியே இந்த கங்கா ஜனகத்தை சொல்லி மேலே இந்த பாரத தேசத்தினுடைய பெருமையை சொல்கிறார். இந்த பாரத தேசம்தான் கர்மபூமியாக சொல்லப்பட்டிருக்கு. நீ பண்ணக்கூடிய எத்தனை யாக யஜ்யங்கள், எல்லா கர்மானுஷ்டானங்கள், இந்த மாதிரி யாக யஜ்யங்கள் இவைகள் எல்லாம் செய்யக்கூடிய உயர்ந்த நாடு, உயர்ந்த தேசம், உயர்ந்த பிராந்தம் எதுன்னா நம்ம பாரத தேசம் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்படுறது. அதனால தான் நீங்கள் பார்த்தேன்னா தேவர்களே அவர்கள் இருந்தாலும் பாரத தேசத்துக்கு இந்த நதிக்கரைகளில் தான் அவர்கள் யாகம் பண்ணுறா. மகாபலி நர்மதா நதிக்கரையில் பருகுச்சுன்னு இன்றைக்கி சொல்ல பரூச் அப்படின்ற இன்றைக்கி சொல்லக்கூடிய அந்த குஜராத் தேசத்தில் மகாபலி யாகம் பண்ணால், தக்ஷன் திரிலோக சஞ்சாரி, அவன் எந்த லோகத்துலேயும் மேல் லோகத்தில் இருக்கக்கூடியவன். இதே ஹரித்வார் க்ஷேத்திரத்தில் தான் அந்த யாகம் பண்ணினா. இந்த மாதிரி யார் யாகம் பண்ணணும்னாலும் நம்ம பாரத தேசத்துக்கு தான் யாகம் பண்ணி தேவர்களையும் தேவதா ரூபத்தில் இருக்கிற பகவானையும் திருப்திப்படுத்துவா. அப்பேற்பட்ட உயர்ந்த தேசம் இந்த பாரத தேசம். பாரத தேசம் கர்மபூமி.
மற்ற தேசங்கள்லாம் பார்த்தா சொர்க்கம் மாதிரி போய் நீ வந்து சௌக்கியத்தை அனுபவிக்க முடியும். இந்த சௌக்கியத்தை அனுபவிச்சதுனால திரும்பி வாசனைகள் இவைகள்லாம் ஜாஸ்தியாகி இப்படி இதில் உழண்டுட்டே இருப்போமே தவிர ஞானம்னு ஒன்று இருக்குது, வைராக்கியம்னு ஒன்று இருக்குது, பகவான் போய் அடையணும்னு அப்படின்னு காண்பிச்சு அதுக்கு வேணுங்கிற கர்மாக்கள்லாம் சொல்லி கொடுத்தது உலகத்துக்கே குரு போல விலகக்கூடிய தேசம் நம்ம பாரத தேசம் அப்படின்னு இந்த பாரத தேசத்தினுடைய பெருமையை சொல்கிறார். இவ்வாறு இந்த பாரத தேச பெருமையை சொல்லி மற்ற தேசங்கள் எல்லாத்துக்குமே வந்து நாதனாக சாக்ஷாத் நாராயணன் தான் இருந்து எல்லோருக்கும் அருள் புரிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலாவிரதம்னு ஒரு வருஷம் இருக்கே ஒரு தேசம், அதில் தான் இந்த மகாமேரு இவைகள்லாம் ஆதாரமாக இருக்குன்னு போன அத்தியாயத்தெல்லாம் வர்ணித்தமே. அந்த இலாவிரதம் அப்படின்ற ஒரு அந்த தேசத்தில் அது முக்கியமான பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தேசம். அதில் ஒரு சிகரம், ஒரு மலை போல் ஒரு பிராந்தம். அந்த மலை பிராந்தத்தை உச்சியில் பரமேஸ்வரன் பார்வதியோடு இருக்கார் அப்படின்னு வர்ணிக்கிறார். இது கிட்டத்தட்ட பார்த்தா நம்மளுக்கு வந்து இப்போ அது தட்சிண திக்கில் பாரத தேசம் இருக்குது. மேலே பார்த்தா வந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தா அந்த இலாவிரதம்னு என்ன தோன்றது அப்படின்னா இது வந்து லௌகீக பிரமாணத்தோட ரொம்ப கரெக்டான்றது தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தா இந்த சைனா இந்த மேலே இருக்கிற இந்த சில நாடுகள்லாம் அந்த வந்து இலாவிரதமோன்னு தோன்றது. ஏன்னா இப்படி இதை வச்சு பார்க்கும்போது அதில் ஒரு மலை, அந்த மலை சிக்கரத்தில் பரமேஸ்வரர் இருக்கான்னா நம்ம கைலாசத்தை தான் சொல்லுவது போல் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பாரத தேசத்துக்கும் அந்த சைனாவுக்கும் நடுப்புறதான இந்த கைலாச மலையானது இருக்குது. அதை அவன் ஸ்வீகரிச்சுட்டான், ஆனாலும் இது வந்து நடுப்புற இருக்குது. அதனால் அதில் பரமேஸ்வரன் இருக்கார். அந்த பரமேஸ்வரன் இருந்துட்டு அந்த இலாவிரதத்துக்கு முழுக்க பரமேஸ்வரன் பக்தர்கள் தான் அங்கே இருப்பா, எல்லாம் பரமேஸ்வரனை வழிபடுறவா தான் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்திருக்கு பிறகு. அப்படி பரமேஸ்வரனை வழிபட்டார்கள் அப்படின்னு வருது. அந்த சிகரம் உச்சியில் பார்வதி தேவியை கூட பரமேஸ்வரன் இருக்கார். என்ன ஆச்சரியம்னா அந்த சிகரத்துக்கு மேலே, அந்த சிகரத்துக்கிட்ட யாரெல்லாம் வராலோ இது உள்ளுக்குள்ளே சூக்ஷ்மமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் வராலோ அவளுக்கு என்னென்னா பார்வதி தேவியோட ஒரு சாபமாக, எங்கே பரமேஸ்வரன் பார்வதியும் ஏகாந்தமாக இருக்காலோ அங்கே வந்து ஒரு சாபம் கொடுத்துருக்காலாம் பார்வதி தேவி. என்னென்னா இங்கே யார் வந்தாலும் ஸ்திரீகளாக மகார் கடவுது அப்படின்னு அப்படி ஒரு சாபத்தை கொடுத்தாலாம் பார்வதி தேவி. அதுக்கு என்ன கதைன்றது நான் பின்னாடி வர்ணிக்கிறேன், அதுக்கு என்னன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். இப்படி ஒரு சாபம் இருக்குது, இங்கே பரமேஸ்வரன் இருக்கார். அங்கே பரமேஸ்வரன் என்ன பண்ணுறாருனா இந்த உலகத்தையே ஆட்டி படக்கக்கூடிய பிரபுவாக இருக்கக்கூடியவர் மேலே இருக்கார். அவர் வந்து எப்படின்னா அவருக்கு சங்கர்ஷனர் அப்படின்னு பெயர். அப்பேற்பட்ட சங்கர்ஷன மூர்த்தி இந்த உலகத்தை அவ்யக்தம் மகத் அகங்காரங்கள்லாம் வச்சுட்டு மகத்தினால் இந்த உலகத்தை உண்டாக்கி அப்புறம் இந்த அகங்காரத்தை வச்சுட்டு பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள் இவைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு மனசாகிற தத்துவத்தை உண்டாக்கி அந்த சங்கர்ஷனன் இந்த உலகத்தையும் உண்டாக்கி பிரம்மதேவன் கையில் கொடுத்து சிருஷ்டி பண்ண சொல்லி மகாவிஷ்ணுவாக இருந்து உலகத்தை காப்பாற்றி பரமேஸ்வரன் ருத்தனாக இருந்து இந்த உலகத்தை அழிக்கிறார் அப்படின்ற 3 தத்துவங்களையும் இந்த சங்கர்ஷனர் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட சங்கர்ஷனரை அனவரத்தமும் இந்த பரமேஸ்வரன் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு அந்த சங்கர்ஷனனை பற்றின சில ஸ்லோகங்கள்லாம் பரமேஸ்வரன் வந்து பெருமையாக நினச்சிட்டு அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறது. அப்புறம் எந்த ஒரு ரிக்கு ஒரு மந்திரம் தானே வந்து தியானம் பண்ணும்போது வச்சுட்டு இதுவாக சொல்லுவோம். அந்த ஒரு இப்போது தியானம் பண்ணுற உட்காரோன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சின்ன சின்ன மந்திரங்கள் சிலதெல்லாம் நிறையா இருக்குது. அந்த பெரிய பெரிய மந்திரங்கள் இவைகளாம் வச்சு சொல்லும்போது அதே மாதிரி பரமேஸ்வரன் இவர் வந்து எந்த ஒரு மந்திரம் போல் அதை வச்சுட்டு தியானம் பண்ணிட்டு அவரை ஜபிச்சுட்டு இருக்காரோ அதை வந்து அங்கே ஒரு சின்னதாக மகாபுருஷாயன் வரும் ஒரு கத்தியம். அந்த ரிக்கை வச்சுட்டு புனః அதை ஜபிச்சுண்டு சாக்ஷாத் பரமேஸ்வரனே வந்து அங்கே பார்வதி தேவியோடு கூட இருந்துட்டு அந்த பார்வதி தேவிக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஸ்திரீகள் வந்து சிஸ்ரூஷை பண்ணிட்டு இருக்காலாம் அந்த மலையில் இருந்துட்டு இந்த பார்வதி தேவிக்கும் பரமேஸ்வரனுக்கும். ஆனால் பரமேஸ்வரன் என்ன பண்ணுறாருன்னா இந்த சங்கரசனை குறித்து அனவரத்தமும் பத்மாசனத்தில் இருந்துட்டு மனசில் தியானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. இப்பேற்பட்ட பரம புண்ணியமான இந்த கங்கை பிரவகிச்சு ஓடுறது, இந்த கங்கா நதியினுடைய மகாத்மியத்தை பிரம்மனிஷ்டால் இந்த அத்தியாயத்தில் வர்ணிக்கிறார். நாம் ஹரித்வார் யாத்திரை போகிறதாக முன்னாடியே சொல்லியிருந்தோம். அது எப்போ போகிறோம் என்னன்றது ஒரு தேதியெல்லாம் இந்த சமயத்தில் போகலாமா அந்த சமயத்தில் போகலாமான்னு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி, ஏன்னா அந்த மே ஜூன்லாம் வந்து பார்த்தா அவளுக்கு ரொம்ப சீசனாக இருக்குது. அதனால் அது எல்லாத்தையும் பார்த்து எந்த சமயம் ஃப்ரீயாக இருக்குது, நம்மெல்லாம் எப்படி தோதுவரா, நம்ம இங்கேருந்து போகிறோன்னா அத்தனை விஷயம் ஒரே இடத்துல எல்லாரையும் தங்க வச்சு எல்லாருக்கும் சகல வசதிகளோட நல்லா பண்ணணுன்றது நம்மளுடைய அந்த ஒரு ஆசையாக இருக்கிறதுனால
அதுக்கு ஏற்றது போல் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணுறதுக்கு எந்த சமயம் எந்த தேதின்றதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துட்டோம். எப்படி இந்த கங்கா ஜனகத்தை கேட்டோமோ அப்பேற்பட்ட கங்கா ஸ்நானம் தான் ரொம்ப முக்கியம் அந்த ஹரித்வாரில். அந்த ஹரித்வார் யாத்திரையில் என்னென்னா கங்கா ஸ்நானம். அதை ஸ்நானம் பண்ணி அனுபவிச்சாதான் தெரியும் அதனுடைய சௌக்கியம் என்னென்னு. நான் எப்பயும் அந்த பக்கம் போனாலும் டெல்லி பக்கம் போனாலும் ஹரித்வார் போய் ஸ்நானம் பண்ணாமல் வரவே மாட்டேன். ஸ்நானத்துக்கு உகர்ந்த இடம் எதுன்னா ஹரித்வார். ரிஷிகேஷத்துலேயும் நல்லா இருக்கும். ரிஷிகேஷத்தில் என்னென்னா எந்த இடத்துல தங்குறோன்றதை வச்சு தான். இப்போ நம்ம வந்து மேலே மலை மேலாம் தங்கிட்டோம்னா அங்கேருந்து நடந்து கீழே இறங்கி ஏறுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு எனர்ஜி எல்லாம் போயிடும். இது ஹரித்வாரில் பூமியில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கிறதுனால நம்ம கொஞ்ச நேரம் நடந்தாலே போதும் ஸ்நானம் பண்ணிடலாம். அதனால் இந்த ஹரித்வார் க்ஷேத்திரத்தில் ஸ்நானத்துக்கு உகந்தது நம்ம கங்கை கரைக்கு போகிறதே ஸ்நானத்துக்கு தான். இப்படிலாம் இருக்குது. இந்த ஸ்நானம்ன்றது கங்கையில் பண்ணணும். அப்போ சுத்த ஸ்படிகமாக அந்த கங்கை சில சமயத்தில் இருக்கும். அது எப்போ இருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம், அப்புறம் ஜனவரி மாதம், அப்புறம் இந்த மார்ச்சில் கூட அப்படி தான் இருக்கும் ஜலம். பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதம்னு இருக்குன்னா இப்போ நான் போயிருந்தபோது ஜலம் நல்லா இருந்தது. ஆனால் அதை தொடரத்துக்கே நம்மளால் முடியல. அவ்வளோ சில்லிப்பாக இருந்தது ஜலம். அதை ஸ்நானம் பண்ணணுன்னாலே பயமாக இருக்கும். ஏதாவது நம்மளுக்கு அடுத்தது ஜுரம் வந்துடுதுன்னா பழக்கம் இல்லையேன்னு ஒன்றும் வராது சுவாமி கிருப்பையில். அது ஒன்று. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை இந்த மாதத்துலலாம் மேலே மழை பெய்யறதுனால அந்த ஜூன் ஜூலைலேருந்து அந்த ஜலமானது கொஞ்சம் கலங்கி வரும். அதில் ஸ்நானம் பண்ணதுனால ஒன்றும் பெரிய தோஷம் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் தீபாவளி அந்த சமயத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவுமே கொஞ்சம் அப்பப்போ கலங்களாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நவம்பர்லேருந்து திரும்பவும் நல்லா ஜலம் வரும். திரும்பவும் நவம்பர்லேருந்து குளிர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஸ்நானத்துக்குன்னு சரியான சமயம் எதுன்னா இந்த ஏப்ரல் கடைசியிலேருந்து இந்த மே மாதம் தான். அந்த மே மாதத்தில் போனால் எப்படி இருக்குன்னா கிளைமேட் நம்மளுக்கு ஒத்து வரும். அங்கே அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கு கங்கையிலேருந்து வெளில வரணுன்னே தோணாது. அப்படி ஒரு நல்ல வெயிலாக இருக்கும். அப்போ தான் நம்ம ஒரு தடவை 2 தடவை 3 தடவை போய் ஸ்நானம் பண்ணுவோம் அந்த கங்கையில். அப்படி ஸ்நானத்துக்குன்னு உகர்ந்த சமயம் இந்த மே மாதம். அதனால தான் இந்த மே மாதத்தில் போகணுன்னு சொல்கிறது. ஏன்னா ஸ்நானம் முக்கியமாக இருக்கிறதுனால அந்த வெயில் இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்நானத்துக்கு கொண்டு தான் கஷ்டமாக இருக்கும். பாக்கி எல்லாமே ஃபுல் ஏர் கண்டிஷனோட ரொம்ப வசதியோட நல்லா இருக்கிற இடத்துல தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதனால் வெயிலாக இருக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பஜனை பண்ணுற இடம், தங்குற இடம் எல்லாமே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்குள்ள பஸ்ஸு எல்லாமே ஃபுல்லி ஏர் கண்டிஷனோட தான் பார்த்துருக்கோம். இது எந்த தேதி பார்த்துருக்கோம் அப்படின்னா மே மாதம் 5ஆம் தேதி எல்லோரும் வந்துடணும். மே 5, 6, 7, 8, 9, 10. 10ஆம் தேதி கார்த்தால 10 மணிக்கு எல்லோரும் செக் அவுட். இப்போ இந்த 10ஆம் தேதி கார்த்தால அதை நம்ம செக் அவுட் பண்ணால், அதை 10 மணிக்கு செக் அவுட் பண்ணால் தான் இங்கேருந்து கிளம்பினா ஒரு பஸ்ஸில் போனால் எப்படியும் ஒரு 5-6 மணி நேரம் ஆகிடும் டெல்லி ஸ்டேஷன் போகிறதுக்கோ ஏர்போர்ட் போகிறதுக்கோ. இப்போ எப்படி பிளான் பண்ணுறோன்னா இந்த ட்ரெயினில் பரவாதான் நிறையா பேர் இருப்பா, அதான் வசதியாக இருக்கும் நிறையா பேருக்குன்றதுனால இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஜிடி எக்ஸ்பிரஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்டேஷனில் போய் விடுறதுக்கு மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அப்படின்னும்போது நம்ம அந்த 10ஆம் தேதி கார்த்தால ஒரு 9:30-10 மணிக்கு கிளம்பினா தான் சாயந்தரம் ட்ரெயினை போய் பிடிக்க முடியும். அதனால் 5, 6, 7, 8, 9, 10ஆம் தேதி கார்த்தால ஃப்ரீ அவாவாக பண்ணிக்கலாம். இந்த 5ஆம் தேதி மத்தியானத்துக்குள்ளே எல்லோரும் சேர்ந்துட்டா அப்போ 3ஆம் தேதி சாயந்தரம் அவாவா ட்ரெயின் ஏறினேன்னா 5ஆம் தேதி கார்த்தால டெல்லி வந்துட்டான்னா டெல்லியிலேருந்து யாரெல்லாம் முன்கூட்டி சொல்கிறேனோ அவர்களுக்கு டெல்லியிலேருந்து ஹரித்வாருக்கு ஏசி பஸ் ஏற்பாடு பண்ணி, ஏன்னா அப்போ ரொம்ப வெயிலாக இருக்கும் அந்த சமயம், அதனால் சாதாரண பஸ்ஸெலாம் சரி வராது. அதனால் ஃபுல்லி ஏசியில் தான் எல்லாம் பேசி வச்சுருக்கோம். அதனால் இந்த ஏசி பஸ்ஸில் ஹரித்வார் வந்துட்டால் திருப்பி அன்றைக்கி அங்கே கொஞ்சம் விஸ்ராந்தி எடுத்துட்டு அன்றைக்கி அடுத்தது என்னென்ன ப்ரோக்ராம் நடக்கிறதுன்றத சொல்கிறோம். மேலே 5ஆம் தேதி எல்லோரும் சேர்ந்துட்டு எல்லாம் அன்றைக்கி ஆகாரம் பண்ணிட்டு கொஞ்சம் விஸ்ராந்தி எடுத்துட்டா 5ஆம் தேதி சாயந்தரம் கொஞ்சம் நேரம் பஜனையும் இந்த கங்கா மகாத்மியமும் கங்காதேவி எப்படி வந்தா அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு மேலே என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை 5ஆம் தேதி சாயந்தரம் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லி அன்றைக்கி சாயந்தரம் பஜனையோட 5ஆம் தேதி பூர்த்தி ஆகுது. 6ஆம் தேதி கார்த்தால சரியாக 6-6:30 மணிக்கு எல்லோரும் சித்தமாக இருந்தோன்னா நம்ம தங்கியிருக்கிற இடத்துலேருந்து எழுத்தாப்பில் கங்கை நம்ம காலை எடுத்து வெளில வச்சோன்னா நம்ம ரோட்லேருந்து கங்கையை பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ கிட்டக்கை கங்கை கரையில் வேணுன்றதுனால தான் இவ்வளோ சிரமப்பட்டு பார்த்துருக்கோம் அந்த இடத்த. அதனால் பார்க்கலாம், அங்கேயே ஸ்நானம் பண்ண முடியும் அந்த இடத்துலலாம். ஒரு கால் அங்கே கொஞ்சம் வசதியாக இல்லை, படியெல்லாம் இறங்குறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு 100-200 மீட்டர் நடந்து போனோன்னா எழுத்த கரையில் விஸ்தாரமாக இடம் இருக்கும், அங்கே நிம்மதியாக ஸ்நானம் பண்ண முடியும்.
அந்த இடத்துக்கு போனால் சரியாக 6:30 மணிக்கு சங்கல்ப ஸ்நானம். இந்த நதிக்கெல்லாம் போனோன்னா முழுக்க இந்த சங்கல்பத்தை சொல்லி ஈக ஜன்மனி, அந்த ஜன்மனி, இந்த ஜன்மனின்னு எல்லா பாவமும் போகணுன்னு சொல்லி பெரியவாள்லாம் அந்த சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணுவா. அந்த சங்கல்ப ஸ்நானம் விஸ்தாரமாக சொல்லி இந்த சங்கல்பத்தை சொல்லி எல்லோரும் அந்த சங்கல்பத்தை சொல்லணும். சொல்லி அவள் நாம நட்சத்திரத்தோட அந்த கங்கையில் முங்கினா பாவம் போகிறது அப்படின்றது இருக்குது. அது கார்த்தால 6 மணிக்கு அந்த 6:30 மணிக்கு இந்த சங்கல்ப ஸ்நானம். அந்த சங்கல்ப ஸ்நானம் முடிச்சுட்டு வந்த உடனே ஆகாரம் இத்தியாதிகள். மேலே 6ஆம் தேதி என்ன ஆச்சரியம்னா, இதில் நம்ம வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணும்போது எதர்ச்சியாக அமைஞ்சது. இது என்ன அப்படின்னா, அந்த 6ஆம் தேதி தான் வந்து நம்ம இப்போ பாராயணம் பண்ணிட்டு வரவே. இந்த பாராயணம் பண்ணிட்டு வரதுல ஸ்ரீ ராமாவதாரம் அன்றைக்கி 6ஆம் தேதி தான் வருது. அந்த 6ஆம் தேதி அன்றைக்கி ராமாவதாரம் கங்கை கரையில் பாராயணம் பண்ணக்கூடிய பாக்கியம் எல்லோருக்கும். எப்படி நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி அந்த இடத்துல நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்துல அந்த பஜனை பண்ண போகிற ஹாலில் அதில் இந்த பாராயணத்தை போட்டு விட்டு எல்லோரும் சேர்ந்து உக்காந்துண்டு அந்த பாராயணத்தை பண்ணி ராமருக்கு நிவேதனம் பண்ணி எல்லாம் விமர்சையாக நடத்தலாம் அன்றைக்கி. அப்புறம் ராமர் சம்மந்தப்பட்ட அந்த கதைகள்லாம் அன்றைக்கி சொல்லி ராமர் சம்மந்தப்பட்ட பஜனை எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கார்த்தால அது ஒரு பிளானாக நினச்சின்னு இருக்கோம். 6ஆம் தேதி சாயந்தரம் என்ன நினச்சின்னு இருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் நான் அந்த இழுத்த கரை விஸ்தாரமாக இருக்கும்னு சொன்னேனே, அந்த கரையில் போய் எல்லோரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வீதி பஜனை பண்ணிகிட்டே போய் அங்கே ஒரு மரத்தடி இருக்கும். அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு கங்கையை பார்த்துட்டே அப்படியே நிம்மதியாக கங்கையை ஜெலுன்னு பார்த்துட்டே கொஞ்ச நேரம் பஜனையும் கொஞ்ச நேரம் சத்சங்கமும் அனுபவித்தோன்னா, அதை முடிச்சுட்டு கொஞ்சம் இருட்டார சமயத்தில் அங்கேருந்தே கிளம்பி இந்த லோக்கலில் 2-3 கோவில்கள்லாம் இருக்குது. அது அவரவர்கள் வசதி. அங்கே மேலே அந்த விஞ்சில் ஏறி 2 கோவில்கள் இருக்குது, மலை மேலே இருக்கும் 2 கோவில்கள். அவைகளை ஏறி போய் அவர்கள் பார்த்துட்டு வரத்துக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணுன்றதுனால அந்த 6ஆம் தேதி சாயந்தரம் உங்களுக்கு பகல்லெல்லாம் போனேலாம் கொஞ்சம் வெயிலாக இருக்கும் எதுவாக இருந்தாலும். அதனால் பகலில் நம்ம இருக்கிற இடத்துலையே தங்கி இங்கேயே ஆகாரம் பண்ணி நம்ம சத்சங்கத்தை அனுபவிச்சுக்கலாம். சாயந்தரத்துக்கு அப்புறம் வெளில போகிறத வச்சுக்கலாம். அதனால் அன்றைக்கி 6ஆம் தேதி சாயந்தரம் இந்த எழுத்தாப்பில் இருக்கிற கரையில் பஜனையை முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போகணுன்னாலும் போயிட்டு இந்த லோக்கலில் இருக்கிற கோவில்கள்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்ததாக 7ஆம் தேதி கார்த்தால அந்த கங்கை கரையில் தானே விதுரமைத்ரேய சம்வாதமான நடந்தது. அந்த விதுரமைத்ரேய சம்வாதமாக இருக்கக்கூடிய திருத்தீய ஸ்கந்தம் முழுக்க பாராயணம். அந்த திருத்தீய ஸ்கந்தத்தில் பரமபாகியமான நிறையா ஸ்தோத்திரங்கள், வராக அவதாரம் அந்த தேவர்கள் பண்ண ஸ்தோத்திரங்கள், கபிலவாசுதேவருடைய அவதாரம் அவர் பகவான் குறித்து பண்ண ஸ்தோத்திரங்கள், உபதேசங்கள் இதெல்லாம் கொட்டி கிடக்கு திருத்தீய ஸ்கந்தத்தில். அப்படி ஜெகத் சிருஷ்டி இதெல்லாம் அப்படி எந்த மைத்ரேயர் அந்த ஹரித்வார க்ஷேத்திரத்தில் கங்கை கரையில் உட்காந்துட்டு அந்த திருத்தீய ஸ்கந்தத்தை பிரவச்சனமாக சொன்னாரோ அதை தான் எழுதப்பட்டிருக்கு. அப்பேர் பண்ணுற அந்த திருத்தீய ஸ்கந்தம் முழுவதும் கார்த்தால பாராயணம். அந்த 7ஆம் தேதி சாயந்தரம் என்ன பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கோம்னா, பரீட்சித்து வந்து சுகாச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணி பாகவதம் கேட்டாரோன்னு அதுக்கு சுகஸ்தல் அப்படின்னு பேர். இன்றைக்கி அது சுக்ரத்தல் அப்படின்னு சொல்லுவா. அங்கே ஒரு கோவில்லாம் இருக்குது. எந்த கங்கை கரையில் பிரம்மனிஷ்டால சரணாகதி பண்ணி பரீட்சித் மகாராஜா பாகவத சிரவணம் பண்ணாரோ அதுக்கு சுகஸ்தல் அப்படின்னு பெயர். அது ஹரித்வார்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மணி நேரம் பஸ் ட்ராவல் போகணும். அது வந்து மத்தியானம் ஆகாரம் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பினோம்னா சாயரட்ச வெயில் கம்மி ஆகும்போது வெளிச்சமும் இருக்கிற சமயத்தில் அங்கே போனோன்னா அங்கே தரிசனம் பண்ணிட்டு அங்கே கொஞ்ச நேரம் சத்சங்கத்தெல்லாம் அனுபவித்து, நானே சுகஸ்தல் போனதில்லை, முதல் தடவை போக போகிறேன். இப்போ அந்த இடத்துல எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அங்கே போய் சத்சங்கத்தெல்லாம் அனுபவித்து எந்த மரத்தில் சுகாச்சாரியால் கதை சொன்னாரோ அந்த மரம் இன்னும் இருக்குது அப்படின்றது போல் அவன் நினச்சின்னு அதை பஜிச்சுன்னு இருக்கா. அந்த மரத்தெல்லாம் தரிசனம் பண்ணி சாயந்தரம் கொஞ்ச நேரம் அங்கே சத்சங்கம் அனுபவிச்சுட்டு வரத்துக்கு சரியாக இருக்கும். ராத்திரி 8-8:30 மணி ஆகிடும். இது எல்லாமே நல்லா வசதியாக போகக்கூடிய ஏசி பஸ் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த வெயில் காலமாக இருக்கிறதுனால. அதனால் வெயிலில் சிரமப்பட வேண்டாம். அதனால் இந்த 7ஆம் தேதி ராத்திரி வந்தோன்னா ஆகாரம் பண்ணிவிட்டு அவள் விஸ்ராந்தி எடுத்துட்டுலாம். அடுத்தது 8ஆம் தேதி கார்த்தால விதுரமைத்ரேய சம்வாதம் 2 ஸ்கந்தம் போனோம். உயர்ந்த 4வது ஸ்கந்தம். அந்த 4வது ஸ்கந்தத்தில் அந்த ஹரித்வார க்ஷேத்திரத்தில் தானே வந்து இந்த தக்ஷ யஜ்ஞம், இந்த பரமேஸ்வரன் வந்து கோபப்பட்டு இவனை திட்டுறது, அப்புறம் பரமேஸ்வரனே சமாதானம் பண்ணி யாகம்லாம் பண்ணி வைக்கிறதுன்றது இருக்கே, அது ஹரித்வாரத்தில் தானே நடந்தது. அப்பேற்பட்ட அந்த தக்ஷ யஜ்ஞ சரித்திரம், அப்போ துருவசுவாமியினுடைய கதை, துருவ வம்சாவளி, பிருத்து சரித்திரம், கடைசியாக புரஞ்சனோபாக்கியானம், பிராச்சீன பர்கிசி இவர்களுடைய கதை, அப்புறம் கடைசியாக இந்த பிரச்சேதஸ்களோடு தானே அந்த சதுர்த்த ஸ்கந்தமானது பூர்த்தியாகுது. அந்த சதுர்த்த ஸ்கந்தம் முழுக்க பாராயணம் அன்னைக்கு கார்த்தால எல்லோரும் சேர்ந்து அந்த கங்கை கரையில் பண்ணணும். அந்த 8ஆம் தேதி சாயந்தரம்
இந்த திருத்தீய ஸ்கந்தம் சதுர்த்த ஸ்கந்தத்தில் இருக்கிற சரித்திரத்தெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சொல்ல முடியுமோ அதையெல்லாம் கொஞ்சம் எல்லாருக்கும் அந்த சமயத்துக்கு ஏற்றது போல் அதனுடைய பிரவச்சனத்தை விஸ்தாரமாக அந்த 8ஆம் தேதி சாயந்தரமானது இந்த பாகவதனுடைய பிரவச்சனமானது இருக்கும். அடுத்தது 9ஆம் தேதி கார்த்தால சனிக்கிழமை அன்னைக்கு இந்த சம்பிரதாய பஜனை ஆரம்பித்து முக்கியமான சில அஷ்டபதிகள்லாம் பாடி திவ்யநாம சங்கீர்த்தனம் பண்ணி நம்மளுக்கு சமயம் நன்னா இருக்கும். எப்பயுமே என்னென்னா இந்த கடைசி நாள் நம்ம கல்யாணோற்சவம் வச்சுக்கிறதுனால அதை அவசர அவசரமாக பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியிருக்கு. அதனால் இது இந்த தடவை பிளான் பண்ணி முதல் நாளே வச்சுட்டோம். ஏன்னா கடைசி நாள் பண்ணிவிட்டு கிளம்புறதுன்றது அது சுருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் விஸ்தாரமாக சனிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால ராதா கல்யாணோற்சவமாக பண்ணுவோம். ஏன்னா பத்ராச்சலத்தில் சீதா கல்யாணம் பண்ணியாச்சு. இந்த பாகவதம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ருக்மிணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா பாகவதத்தில் ருக்மிணி வரதுனால அதனால் இந்த ஹரித்வார் க்ஷேத்திரத்தில் ராதா கல்யாணமாக பண்ணிவிடுவோம். கிருஷ்ண சம்பந்தப்பட்ட பாகவதம் பண்ணுறதுனால அன்றைக்கி ராதா கல்யாணம் திவ்யநாம சங்கீர்த்தனத்தோட ராதா கல்யாணமானது 9ஆம் தேதி கார்த்தால விஸ்தாரமாக அன்றைக்கி கல்யாணோற்சவத்தோட 9ஆம் தேதி கார்த்தால செஷனானது பூர்த்தியாகும். அதே போல் 9ஆம் தேதி சாயந்தரம் இந்த நம்ம பஜனை எல்லாரும் இங்கே நிறையா வரவா பஜனையில் நிறுத்தியம் பண்ணணும் நர்த்தனம் பண்ணணும் தானே வரா. அவளுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். அந்த மாதிரி நல்ல எனர்ஜெட்டிக்காக ஒரு பஜனை கூடையே சேர்ந்த ஆஞ்சநேய உற்சவம் மேலே என்னென்னலாம் நம்ம பண்ண போகிறோம், இந்த பாகவத சம்மந்தப்பட்டு மேலே அடுத்த யாத்திரெல்லாம் என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்து என்ன பிளான்லான்னு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். சமயம் நிறையா இருக்குது. அதை பற்றின ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டோடு சொல்லி இதுக்கு நிறைய பேர் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த யாத்திரையில் வரவாலாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அவளுக்கு சமயம் கொடுக்கறதுக்கு சமயம் இருக்க மாட்டேங்கிறது. அதனால் அதெல்லாம் அன்றைக்கி விஸ்தாரமாக பேசி வச்சுட்டோன்னா அன்றைக்கி 9ஆம் தேதி சாயந்தரமானது இந்த மாதிரி இந்த பஜனையோடு அது விஸ்தாரமாக அந்த செஷனானது பூர்த்தி ஆகும். அடுத்தது 10ஆம் தேதி கார்த்தால நம்ம எதுவும் அந்த கமிட்மெண்ட் எதுவும் வச்சுக்கல. 10ஆம் தேதி கார்த்தால அவரவர்கள் வேணுங்கிறத வாங்கிக்கிறது. ஏன்னா நிறைய விஷயங்கள் ஹரித்வாரில் கிடைக்கும். இந்த ருத்ராட்சம் மாலைகள் பஞ்சபாத்திரம் பூஜை பண்ண வேண்டிய இந்த சிவ பூஜைக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் நிறையா கிடைக்கும். அதை போயிட்டு கார்த்தால வேலையில் போயிட்டு வேணுங்கிறவாலாம் வாங்கிக்கலாம். கங்கா ஸ்நானம் பண்ணி எல்லோரும் சீக்கிரமாக வந்துட்டான்னா அந்தந்த சமயத்துக்கு ஏற்றது போல் இந்த ரயிலுக்கு நம்ம போய் சேரணும். டெல்லிக்கு போய் சேருவது போல் அந்த பஸ்ஸு கிளம்புற அனௌன்ஸ்மெண்ட் அவையெல்லாம் முதல் நாளே சொல்லிவிடுவோம். அதுக்கு தகுந்தது போல் எல்லோரும் கார்த்தால போய் இந்த வகைகளாக வாங்கிட்டு சித்தமாக இருந்துட்டோன்னா நம்ம கிளம்பிட்டோன்னா ராத்திரி ட்ரெயின் ஏறி அவள் ஊருக்கு வந்துடலாம். இந்த ஒரு யாத்திரை மே 5ஆம் தேதி சாயந்தரம் லேருந்து இந்த ப்ரோக்ராம்லாம் ஆரம்பம். மே 5 எல்லோரும் ஹாஜராகிட்டேன்னா 5, 6, 7, 8, 9 9ஆம் தேதி ராத்திரியோடு பூர்த்தியாவது 10ஆம் தேதி எல்லோரும் அங்கேருந்து கிளம்புவது போல் நினச்சின்னு இருக்கோம். இது யாரெல்லாம் இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதில் என்னென்னா நம்ம பார்த்துருக்கிற இடம் ரொம்ப தேடி ரொம்ப அற்புதமாக ஒரு நல்ல இடமாக பார்த்துருக்கோம். நல்ல வசதியோடு இருக்கிற இடமா கங்கை கரையில் அப்படி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பத்ராச்சலத்துக்கு ஐஷன் போகும்போது அப்படி தான். எப்படின்னா எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும். சும்மா சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், பஜனைக்கு ஒரு இடத்துக்கு போகணும், தங்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்றதா அது கஷ்டமாக இருக்கும். அதுவும் இப்போ மே மாதம் பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்கும். நடந்து போகிறதெல்லாம் வயசானவர்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குன்றதுனால அப்படி தேடி ஒரு இடத்த பார்த்து கண்டுபிடிச்சோம். அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது அந்த இடம்லாம். ஏன்னா அந்த சீசனாக இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் பிளான் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்கோம். அந்த பண விவரங்கள்லாம் அடுத்தது நம்ம இந்த பாகவதம் குரூப்பில் எல்லாத்தையும் தெரிவிக்கப்படும். இந்த நம்ம போகிறோம் இந்த டீட்டெயில்ஸ் இவைகள்லாம் இப்போ சொல்லணும்னு சொல்கிறேன். அந்த தங்கியிருக்கிற இடமும் ரொம்ப அருமையாக பார்த்துருக்கோம். கங்கை கரையிலே பார்த்துருக்கு. ரொம்ப வசதியோடு நம்மளுக்கு அதான் சொல்லிட்டேன். நான் வெயிலாக இருக்கிறதுனால வெயில் காலமாக இருக்கிறதுனால ரூமில் நம்ம பஜனை பண்ணக்கூடிய இடம் எல்லா இடமுமே ஏசியோடு தான் பார்த்துருக்கோம். அதனால் அதுவும் இருக்கும். அதே மாதிரி ட்ராவல்லையும் முழுக்க ஏசியோடு தான் வைக்கிறோம். அதனால் யாருக்கும் எந்த சரீர சிரமமும் இருக்கக்கூடாது. முதல்ல 2-3 விஷயம். நம்ம தங்குற இடம் ரொம்ப நன்னா இருக்கணும், அப்புறம் ஆகாரம் ரொம்ப நன்னா இருக்கணும், சத்சங்கம் நன்னா இருக்கணும். இது 3 சரியாக இருந்துருதுன்னா அவர்கள் கவலை இல்லாமல் எல்லோரும் இருப்பா. அதை 3த்தையும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு யாருக்கும் எந்த சிரமம் வரக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா ஒரு 110 பேர் தங்குவது போல் உள்ள இடம் தான் அது. அதுக்கு மேலே அங்கே தங்க வைக்க முடியாது. அந்த 110 பேரை சௌக்கியமாக தங்க வைக்க முடியும். அதனால் இது எப்படி பண்ணுறோன்னா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் அப்படின்ற சர்வீஸில் பண்ணினா தான் இதுவாகும். அதனால் யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீரோ முன்னாடியே அதை பற்றின விவரங்கள்லாம் சொல்கிறோம். அவள் சொல்லிட்டேலாம் நாங்கள் குறிச்சுருவோம் அவளை. ஏன்னா 110 பேர் தான் அழைச்சின்னு போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு மேலே வந்தால் கொஞ்சம் தள்ளி போய் தங்க வைக்கணும். அப்படி நிறையா பேர் வந்தான்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த 110 பேர் தான் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஏன்னா இதுக்கு மேலே கவனிச்சிக்கிறதும் சிரமமாக இருக்குது. அத்தனை பேரை அழைச்சின்னு போய் எல்லாம் அந்த பஸ்ஸில் அழைச்சின்னு போய் அழைச்சின்னு வருது இது எல்லாமும் கஷ்டமாக இருக்கிறதுனால
100-110 பேருன்றது சரியாக இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நம்ம வச்சுருக்கிறது மே மாதம். இப்போ கூடி வழி இந்த யாத்திரைகள்லாம் பார்த்தா வயசானவர்கள் நிறைய பேர் வரா, சந்தோஷம். மே மாதமாக இருக்கிறதுனால இந்த குழந்தைகள் யாராவது இருக்கா ஆற்றுல அப்படின்னா அவள் அங்கங்கே அழிச்சுன்னு போகாதபடிக்கு இந்த மாதிரி யாத்திரைக்கு அழிச்சுன்னு வரலாம். இந்த மாதிரி நல்லதை கேட்குறது, பஜனை எல்லாம் கேட்குறது, அந்த மாதிரி குழந்தைகள் நிறையா பேர் வந்தான்னா அதுக்கு ஏதாவது கூட அவளுக்கு ஏதாவது சொல்லித்தர மாதிரி அவளை என்கேஜ் பண்ணுற மாதிரி கூட பிளான் பண்ணலாம். மே மாதமாக இருக்கிறதுனால எல்லோருக்கும் லீவாக இருக்கும். அதனால் குழந்தைகளையும் முடிஞ்சால் அவர்கள் ஐஷன் வரும் போல் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும், அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம மாத்திரம் இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி 4 இடத்துக்கு ஐஷன் போய் அவளுக்கு காண்பிச்சா தானே அவளுக்கு இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியும். ஹாலிடேன்னா எங்கேயோ ஊட்டி போகிறது, கொடைக்கானல் போகிறதுன்னு தானே அப்படியே அது பழக்கிட்டா. இதெல்லாம் ஒரு சம்ஸ்காரம் குழந்தைகள். அதே போல் அந்த குழந்தைகள் ஐஷன் வரணும், குழந்தைகள்லாம் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுவும் ஐஷன் வந்தால் ரொம்ப சந்தோஷம். அதனால் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக யங்ஸ்டர்ஸ் வரணும் அதில். அதனால் இந்த குழந்தைகளும் ஐஷன் வரணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒரு யாத்திரையானது ஏற்பாடாக இருக்குது. இன்னும் இந்த டிக்கெட்டெல்லாம் தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். கரெக்டாக ஒரு 2 மாதம் முன்னாடி தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு இன்னும் நிறையா சமயம் இருக்குது, 15-20 நாள் வரையும் இருக்குது. அதுக்குள்ளே எல்லோரும் பிளான் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்தது போல் இந்த யாத்திரையானதை எல்லோரையும் கலந்து கொள்ளக்கூடிய கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஹரித்வார் யாத்திரை முக்கியமாக எதுக்கு அப்படின்னா ஸ்நானம் பண்ணணும். நிறையா பேர் சொன்னால் சப்தாகமாக பண்ணலாமே அப்படின்ற மாதிரி கேட்டால், சப்தாகமாக வச்சுட்டோன்னா முதல்ல காஸ்ட் வைஸ் ரொம்ப ஜாஸ்தியாகுது 7 நாளைக்கு. நான் தங்குற இடம்லாம் ரொம்ப விலை சொல்கிறான். அது ஒன்று. எல்லாருக்கும் இந்த காஸ்ட் வைஸ் ஏற்றிகிட்டே இருந்தாலும் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அது ஒன்று. சப்தாகம் வச்சுட்டோன்னா ரொம்ப டைட் ஷெட்யூலாக ஆகிடும். பாராயணமே 6-7 மணி நேரம் இருக்கும். அப்புறம் பிரவச்சனம் வேகல் இருக்கும். நம்ம நிம்மதியாக ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிட்டு அந்த ஹரித்வார் க்ஷேத்திரத்தில் எதெல்லாம் முக்கியமாக நடந்ததோ அதை நிம்மதியாக கேட்கணும். நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுனால தான் இப்படி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சப்தாகெல்லாம் இன்னும் கூட நம்ம இன்னும் நல்லா பிளான் பண்ணி பெருசாக அதுக்கு நல்ல இடத்த பார்த்து கூட பண்ணலாம். இப்போதைக்கு இது அதனால தான் சப்தாகமானது வச்சுக்காமல் இப்படி பண்ணியிருக்கோம். இது எல்லாருக்கும் வசதியாக இருக்கும். ரொம்ப அறக்க பறக்க கார்த்தால 5 மணிக்கு எழுந்துட்டு குளிச்சமா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டு இருட்டில் குளிச்சுட்டு பாராயணத்துக்கு உட்காந்துன்றது அது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் அது படிக்க நம்ம நல்லா நிம்மதியாக ஸ்நானம் பண்ணிவிட்டு பொறுமையாக ஆகாரம் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே விஷ்ராந்தியாக பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி இருந்தால். அதனால் அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு. யார் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த கீழே வரக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பரை கலந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுக்கும் உங்களுக்கு சொல்லப்படும். எல்லோரையும் கங்கா ஸ்நானத்தில் ஸ்நானம் பண்ணி கங்கை கரையில் பாராயணம் பண்ணி ராமருடைய கிருபை பெறணும்னு எல்லாத்தையும் வேண்டிக்கொள்கிறேன். அச்ச சப்ததசோऽध्यायः ஸ்ரீசுக உவாச தத்ர பகவதः சாக்ஷாத் யஜ்ஞலிங்கஸ்ய விஷ்ணோர்விக்ரமதः வாமபாதாங்குஷ்ட நகநிர்பின்ன ஊர்த்வாண்டகடாக விவரேனாந்தः பிரவிஷ்டா யா பாஹ்யஜலதாரா தச்சரணபங்கஜாவனேஜன அருணகிஞ்சல்கோபரஞ்சித அகிலஜகத் அகமலாபக உபஸ்பர்ஷநாமலா சாக்ஷாத் भगवत्पदेत्यनुपलक्षितवचः अभिधीयमान अतिमहता कालेन युगसहस्रोपलक्षणेन दिवः मूर्धनि अवततार यत्तत् विष्णुपदम् आहुः यत्र हवाववीरो रतः औत्तानपादिः परमभागवतः अस्मत्कुलदेवता चरणारविन्दोदकमिति यामनुसवनम् उत्कृष्यमान भगवद्भक्तियोगेन दृढं क्लिद्यमान अन्तर्हृदये औत्कण्ठ्यविविशामीलितलोचन युगलकुङ्मलविगलित अमलबाष्पकलया अभिव्यज्यमान रोमपुलककुलकः अधुनापि परमादरेण शिरसा बिभर्ति ततः सप्तर्षयः तत्
प्रभावाभिज्ञाः यां ननु तपस आत्यन्तिकी सिद्धिः एतावती भगवती सर्वात्मनि वासुदेवे अनुपरत भक्तियोगलाभेनैव उपेक्षितानि अर्थात्मगतयः मुक्तिमिवागतां मुमुक्षव इव स बहुमानम् अद्यापि जटाजूटैः उद्वहन्ति ततः अनेकसहस्रकोटि विमानानीक संकुलदेवयानेन अवतरन्ति इन्दुमण्डलमावार्य ब्रह्मसदने निपतति तत्र चतुर्धा भिद्यमाना चतुर्भिः नामभिः चतुर्दिशम् अभिस्मन्दन्ति नदनदीपतिमेव अभिनिविशति सीता अलकनन्दा चक्षुः भद्रायिति सीता तु ब्रह्मसदनात् केसराचलादि गिरिशिखरेभ्यः अधोदः प्रस्रवन्ती गन्धमादनमूर्धसु पतित्वा अन्तरेण भद्राश्ववर्षं प्राच्यां दिशि क्षारसमुद्रम् अभिप्रविशति एवं माल्यवत् शिखरात् निष्पतन्ति ततो अनुपरतवेगा केतुमालमभिचक्षुः प्रतीच्यां दिशि सरित्पतिं प्रविशति भद्रा च उत्तरतः मेरुशिरसः निपतिता गिरिशिखरात् गिरिशिखरम् अतिहाय शृङ्गवतः शृङ्गादवस्यन्दमाना उत्तरांस्तु कुरूणभित उदीच्यां दिशि जलधिमभिप्रविशति तथैव अलकनन्दा दक्षिणेन ब्रह्मसदनात् बहूनि गिरिकूटानि अतिक्रम्य हेमकूटात् हैमकूटानि अतिरभसतररंहसा लुठयन्ति भारतमभिवर्षं दक्षिणस्यां दिशि जलधिम् अभिप्रविशति यस्यां स्नानार्थं च आगच्छतः पुंसः पदे पदे अश्वमेधराजसूयादीनां फलं न दुर्लभमिति अन्ये च नदा नद्यश्च वर्षे वर्षे सन्ति बहुशः मेर्वादिगिरिदुहितरः शतशः तत्रापि भारतमेव वर्षं कर्मक्षेत्रम् अन्यानि 8 वर्षाणि स्वर्गिणां पुण्यशेष उपभोगस्थानानि भौमानि स्वर्गपदानि व्यपदिशन्ति येष पुरुषाणाम् अयुतपुरुषायुर्वर्षाणां देवकल्पानां नागायुतप्राणानां वज्रसंहनन बलवयोमोदप्रमुदित महासौरतमिथुन व्यवायापवर्ग वर्षधृतैकगर्भ कलत्राणां तत्र तु
त्रेतायुगसमः कालः वर्तते यत्र ह देवपतयः स्वैर्गणनायकैः विहितमहार्हणाः सर्वर्तु कुसुमस्तबक फलकिसलयश्रिया आनम्यमान विटपलता विटपिभिः उपशुम्भमानरुचिर काननाश्रमायतन वर्षगिरिद्रोणीषु तथा च अमलजलाशयेषु विकच विविध नववनरुहामोदमुदित राजहंसजलकुक्कुट कारण्डव सारसचक्रवाकादिभिः मधुकरनिकराकृतिभिः उपकूजितेषु जलक्रीडादिभिः विचित्रविनोदैः सुललितसुरसुन्दरीणां कामकलिल विलासहासलीलावलोक आकृष्टमनोदृष्टयः स्वैरं विहरन्ति नवस्वपि वर्षेषु भगवान् नारायणः महापुरुषः पुरुषाणां तदनुग्रहाय आत्मतत्त्वव्यूहेन आत्मनाद्यापि सन्निधीयते इलावृते तु भगवान् भव एक एव पुमान् न ह्यन्यः तत्रापरः निर्विशति भवान्याः शापनिमित्तज्ञः यत्प्रवेक्ष्यतः स्त्रीभावस्तत्पश्चात् वक्ष्यामि भवानीनाथैः स्त्रीगणार्बुदसहस्रैः अवरुध्यमानः भगवतः चतुर्मूर्तेः महापुरुषस्य तुरीयां तामसीं मूर्तिं प्रकृतिमात्मनः संकर्षणसंज्ञाम् आत्मसमाधिरूपेण सन्निधाप्यैतत् अभिगणन् भव उपधावति श्रीभगवानुवाच ॐ नमो भगवते महापुरुषाय सर्वगुणसंख्यानाय अनन्ताय अव्यक्ताय नम इति भजे भजन्यार्णपादपङ्कजं भगस्य कृत्स्नस्य परम्परायणं भक्तेष्वलं भावितभूतभावनं भवापहं त्वा भवभावमीश्वरम् न यस्य मायागुणचित्तवृत्तिभिः निरीक्षतः ह्यन्वपि दृष्टिरच्यते ईशे यथा नो अजितमन्युरंहसां कस्तं न मन्येत जिगीषुरात्मनः असदृशो यः प्रतिभाति मायया क्षीभेव मध्वासव ताम्रलोचनः न नागबध्वोर्हण ईशिरे ह्रिया यत्पादयोः स्पर्शनदर्शितेन्द्रियाः यमाहुरस्य स्थितिजन्म संयमं त्रिभिर्विहीनं
यमनन्तमृषयः न वेदसिद्धार्थमिव क्वचित् स्थितं भूमण्डलं मूर्धसहस्रधामसु यस्याद्य आसीत् गुणविग्रहो महान् विज्ञानधिष्ण्यः भगवानजः किल यत्सम्भवोऽहं त्रिवृता स्वतेजसा वैकारिकं तामसमैन्द्रियं सृजे एते वयं यस्य वशे महात्मनः स्थिताः शकुन्ता इव सूत्रयन्त्रिताः महानहं वैकृततामसेन्द्रियाः सृजाम सर्वे यदनुग्रहादिदम् यन्निर्मितां कर्ह्यपि कर्म पर्वणीं मायां जनोऽयं गुणसर्गमोहितः न वेद निस्तारण योगमञ्जसा तस्मै नमस्ते विलयोदयात्मने श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पञ्चमस्कन्धे सप्तदशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।